கொஞ்சம் உடம்பு சரியில்ல, அதனால வர முடியல அப்படின்ட்டாங்க. அதனால திடீர் மாப்பிள்ளை மாதிரி திடீர் ஒரு நபரை கூப்பிட்டா உடனே ஒத்துண்டு நக்குலரியை அலங்கரிக்க இன்று வந்த வெங்கட்ராமன் அவர்களை வருக வருக என வரவேற்று தன்னோட சுயம் பற்றி சொல்லிட்டு இந்த தலைப்பை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என்னை பத்தி அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா, அது கண்டிப்பா வந்து எல்லாரும் செய்யணும். அதை வந்து உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நம்ம இந்தியர்கள் அப்படின்னு போது பெருமையா இருக்கு. அந்த மாதிரி என்னோட பேரு வெங்கடராமன். நான் மதுரை தான் என்னோட பூர்வீகம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ற ஊர்ல என்னுடைய மூதாதையர்கள் இருந்ததுனால நானும் அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். அப்போ நான் படித்தது டிப்ளமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஐடி ஃபீல்டில் ஒரு 25-2 வருஷம் இருந்து அதுக்கப்புறம் ஆசிரியர் பணியை கடந்த 10 வருடங்களா அறப்பணி அப்படின்றனால அதை பண்ணிட்டு இருக்கேன். எங்க குடும்பமே ஒரு ஆசிரியர் குடும்பம். இதுதான் என்னை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். எனது மனைவியும் வந்து ஒரு ஆசிரியை. அவங்க வந்து ஒரு ஜெர்மன் டீச்சரா இருக்காங்க. என் பசங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய சிறிய அறிமுக உரை அப்படின்றது சொல்லிக்கலாம். அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, இன்னைக்கு நற்புலரியில நம்முடைய ஃபவுண்டர்ஸ் ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு, புத்தக அலமாரி, புக் ஷெல்ஃப் அப்படின்றது. இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 20 நாட்கள் பல ஆளுமைகள் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய கருத்துக்கள், நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி வரும்போது இன்னைக்கு நம்ம புதுசா பார்க்க போறது அப்படி என்ன அப்படின்றது என்னோட கண்ணோட்டத்துல இருந்து இந்த வாய்ப்பை எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு என்னுடைய பதிவுகளை நான் இங்க சொல்றதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. அப்போ புக் ஷெல்ஃப் அப்படின்னு ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கும் போது 1267வது நாள் வெற்றிகரமான நிகழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ இந்த 1267க்கு ஏதாவது சிக்னிபிகன்ஸ் இருக்கா அப்படின்னா ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா, முதல் 2 நம்பர் 1200. அப்ப இன்னைக்கு 21 அப்படிங்கிறதோட சம்பந்தப்பட்ட ஒரு உலக அளவான கொண்டாடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அடுத்தது இந்த நம்பருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க உலக டெரர் ஆன்டி டெரரிசம் அப்படின்னு கூடிய இதுக்கு வந்து முக்கியமான ஒரு இதை வந்து இன்னைக்கு தான் எடுத்தாங்க. அந்த நம்பருக்கு வந்து இதை வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுத்தாங்க. நம்ம நியூமராலஜி படி பார்த்தோம்னா 1267 அப்படின்றத பொதுவா வந்து தேவதைகளின் எண் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் அப்படின்றது. அப்ப இந்த நாளின் தொடக்கமே வந்து இல்லையா, ரொம்ப அருமையான விஷயங்களை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ லைப்ரரி எல்லாருக்கும் ஒரு விருப்பமான இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு அறையில எல்லாருக்கும் படிக்கிறது ரொம்ப அருமையா பிடிக்கும். அப்ப இந்த லைப்ரரி எங்க இருந்து ஆரம்பிக்குது, அப்போ இதோட கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது, எந்த இடத்துல இருந்து வரும்போது கண்டிப்பா இன்னைக்கு இருக்க லைப்ரரி எல்லாமே எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா பேப்பர் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ உலகத்திலேயே இன்னைக்கு ஈஸியா இருக்கிறது லைப்ரரி தான். ஈஸியா போய் யார் வேணாலும் எந்த விதமான கட்டணமும் இல்லாம தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது. அப்ப இதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு வரலாறு இருக்கணும் இல்லையா. அப்போ வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வரலாறு என்னன்றது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இன்னைக்கு அந்த வரலாறை பத்தி பேசுறதுக்காக நம்ம ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ நமக்கு பேப்பர் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, இது முதல்ல யூஸ் பண்ணது சைனா தான். சைனா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு போரஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமே உபயோகிக்கக்கூடிய பேப்பரை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரேசிங் பேப்பர் மாதிரி. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த உட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்துல அந்த எழுத்துக்களை செதுக்கி அத ஒரு இங்க்ல வச்சு ஒரு பக்கம் வைப்பாங்க. அப்படி வைக்கும் போது அது காலத்தால் அழியாம அது ஓரளவுக்கு பாதுகாக்கப்படும் அப்படின்றது இந்த பிரிண்டிங் டெக்னாலஜில முக்கியமா வந்தது சீனா அப்படிங்கறது நம்மளால மறுக்க முடியாத உண்மை. அப்ப இவங்க யாரெல்லாம் இதெல்லாம் உபயோகிச்சாங்க, இவங்களோட பயன்பாடு எப்படி இருந்துச்சுன்றத நம்ம திரும்பி பார்த்தோம்னா, இவங்க யூஸ் பண்ண புக்குக்கு பேரு அக்கார்டியன் புக் அப்படின்றது. இந்த அக்கார்டியன் புக்கோட ஒரு சாம்பிள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. மடிக்கக்கூடிய ஒரு புத்தகமா தான் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா இது ஒரு பக்கம் தான் பிரிண்ட் பண்ணக்கூடியது, அதனால இது ஈஸியா மடிக்க முடியும். அப்ப இந்த அக்கார்டியன் புக் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது ஒரு குறிப்பா ஆசியால சீனால ஒரு பாரம்பரியமான ஒரு புத்தக வடிவில் இருக்கக்கூடிய ஒரு புக் ஆகும். இது ஒரு பக்கம் என்னன்னு கேட்டா காகித பட்டையால வச்சிருக்காங்க, இந்த பக்கம் பேப்பரை ஒரு பக்கம் மடிச்சு வைக்கக்கூடிய ஒரு அளவா இருந்துச்சு. இதனாலதான் இதுக்கு பேர் அக்கார்டியன் புக் அப்படின்னு. அப்போ சைனா தான் உலகத்திலேயே ரொம்ப காலமா
இந்த பேப்பரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஒரு அரசாங்கத்தோட பரீட்சை எழுதுற அளவுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஈவன் வணிகத்துல யூஸ் பண்றவங்க அவங்களுமே இந்த பிரிண்டிங் மெட்டீரியலை வச்சு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பெரிய அறிஞர்கள் தங்களுடைய புத்தகங்கள், தங்களுடைய விஷயங்களை எல்லாம் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பிரிண்டிங் டெக்னாலஜியில வச்சிருக்கக்கூடிய இந்த பேப்பரை பெரிய அளவுல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சைனா எப்படி இருந்திருக்குன்னா, இந்த சைனா ஒரு பிரிண்டிங் டெக்னாலஜில அவங்க தான் லீடரா இருந்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது, அவங்க மேப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தோட வரைபடம்ன்றதை விட இந்த வரைபடங்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை கூட இவங்க பிரிண்டிங் பேப்பர்ல பதிவு பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு சான்றுகள் சொல்கின்றன. முக்கியமா பாருங்க, அந்த காலத்துல பெண்கள் இன்னைக்கு நம்ம இந்த தளத்துல பல பேர் நமக்கு பேசுறாங்க, கவிதைகளான்னு சொல்றாங்க. அந்த இதுக்கு ஆரம்ப கட்டமா இந்த இடத்துல அந்த காலத்திலேயே பெண்கள் தங்களுடைய கவிதைகளை ஒரு போட்டி அதை பாதுகாத்து வைக்கக்கூடியத பேப்பர்ல பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அப்போ சீனால பெரிய அளவுல இந்த லைப்ரரி எல்லாம் வேகமா வளர்ந்துட்டு இருந்திருக்கு. அப்போ இது உலக அளவுல எப்படி பிரசித்தி பெற்றாச்சு அப்படின்றத நம்ம திரும்பி பார்க்கும்போது சைனாவோட முக்கியமான விஷயம், இவங்க ஜப்பானுக்கு ஒரு அந்த புத்திசம் வேகமா பரவ ஆரம்பிக்குது. புத்தரோட விஷயங்கள் எல்லாத்தையும் உலக அளவுல சேர்க்கிறாங்க. நமக்கு தெரியும், போதி தர்மர் அப்படின்றவர் இந்தியால இருந்து சீனாக்கு போய் புத்தரோட இதெல்லாம் கூட இது பண்ணியிருக்காங்க. அவர் நம்ம இங்க இருந்து நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இந்த உலக அளவுல பெரிய இதுல இருந்துச்சு. ஏன்னா அது அசோகரோட பங்களிப்புன்றது பெரிய அளவுல இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு புக்கு டைமண்ட் சூத்ரான்ற ஒரு புக்கை இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஜப்பானியர்களுக்கு எப்படி இதை படிக்கணும், இதை யூஸ் பண்ணணும், இதை எப்படி உபயோகிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த புக்கு தான் 868 அப்படின்ற அந்த காலகட்டத்துல முதல்ல பிரிண்ட் பண்ண புக்கு அப்படின்றது வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது டைமண்ட் சூத்ரால இருக்கிற ஒரு பேஜோட ஒரு பாகம் நமக்கு பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு நம்மளால எத்தனை வருடத்திற்கு பின்னோக்கி நம்மளால போக முடியுது அப்படின்றது இதுல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இங்க இருந்து எப்படி வெஸ்டர்ன் சைடுன்னு சொல்லக்கூடிய நமக்கு எப்படி மேற்கத்திய நாடுகளுக்கு போகுது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் மார்க்கோ போலோ அப்படின்ற ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய நாட்டு இத்தாலியிலிருந்து தன்னுடைய இளம் வயதுல கிழக்கு பக்கமா வர்றாரு. அவரு முதல்ல வணிகத்துக்காக இந்த மாதிரி இந்த வுட் பிளாக் பிரிண்டிங் அப்படின்றத எப்படி பேப்பர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய நாட்டுக்கு போயிருக்காரு. இவர் போகும்போது நமக்கு தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பாண்டிய நாடு இருக்கக்கூடிய மதுரையை ஒட்டி இருக்கிற இந்த இடத்துல இங்க தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்றத தன்னுடைய குறிப்புல எழுதி வச்சிருக்காரு. இதை பத்தி மார்க்கோ போலோ பத்தி இன்னொரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அவர் சிறு வயதிலேயே தன்னுடைய பயணத்தை தொடங்கி விட்டதுனால அவருடைய திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவர் வீடே கண்டுபிடிக்க முடியல. அப்படி அவர் வீடை கண்டுபிடிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும் ஒரு சின்ன வரலாற்று தகவல் இருந்தது. இன்னொரு தகவலும் சொல்லுவாங்க, அவர் தன்னுடைய தாய்மொழியான இத்தாலி பாஷையா அவர் கொஞ்ச நாள் அவ்வளவு பேசாதனால மறந்துட்டாரு அப்படின்றது. இதை கூட நமக்கு தெரியும், நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய தாய்மொழி மராத்தியா இருந்தாலும் அவருடைய மொழி ஆளுமை முக்கிய மொழியில ஒண்ணு கன்னடம் அப்படின்னு இருந்தது. இப்போ அவர் சமீபத்துல பதிவு பண்ணியிருந்தாரு, நான் அதிகமாக வீட்டில் கன்னட மொழி பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காதனால எனக்குமே கொஞ்சம் கொஞ்சமா கன்னடா மறந்து போகுது, ஏன்னா அதை பத்தி நான் பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பிரிண்டிங் டெக்னாலஜியில இருக்கக்கூடிய இந்த லைப்ரரி எல்லாமே நமக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு எதை தொடர்ந்து பயன்படுத்தணும், இது எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியுது. சரி, நம்ம திருப்பி சப்ஜெக்டுக்கு வந்துருவோம். இங்க மார்க்கோ போலோ என்ன செய்யறாருன்னா, முதல்ல இந்த இத்தாலியில போய் எப்படி இந்த பிரிண்டிங் இதை பேப்பரையும் யூஸ் பண்றது அப்படின்றது யூஸ் பண்றாங்க. அப்போ அதற்கு முன்னாடி மேற்கத்திய நாடுகள்லாம் எழுதாம இருந்தாங்களா, படிக்காம இருந்தாங்கன்னா கிடையாது, படிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த ஆட்டின் தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய வெனம் அப்படின்ற ஒரு இது வழியா எழுதி அந்த பட்டு துணி இந்த மாதிரி இதெல்லாம் தான் அவங்க எழுதி தங்களுக்கான
மெசேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவல் பரிமாற்றத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இது ஒரு பெரிய விஷயமா பாக்குறாங்க, எப்படி இந்த பிரிண்டிங் யூஸ் பண்றது அப்படின்றது. அப்போ முதல்ல பிரிண்டிங் யூஸ் பண்றாங்க. ஆனா இத பெரிய அளவுல கொண்டு போனது அப்படின்னு ஒரு ஜெர்மானியர் ஒருத்தர், அவர் பேரு ஜொஹானஸ் குட்டன்பர்க் அப்படின்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா 1440ல ஒரு பிரிண்டிங் மிஷின் அப்படின்றது பண்றாரு. இவர் பேசிக்கலா வந்து ஒரு கோல்ட் ஸ்மித், அதாவது ஒரு தங்க ஆசாரி அப்படின்றது தெரியுது. இவரு சில சின்ன சின்ன ஒரு விஷயங்களை மாற்றங்களை செய்து என்ன பண்றாரு, பிரிண்டிங் பிரஸ் அப்படின்றத பண்றாரு. அப்போ பிரிண்ட் பண்ணியிருக்காரு. இது பிரிண்ட் பண்ணின முதல் புத்தகம் என்ன அப்படின்னு கேட்டா பைபிள். பைபிள் தான் எப்படி அவர் ஜெர்மனிய மொழியில முதல்ல பிரிண்ட் பண்றாரு. இப்போ அவ்வளவு அழகான ஒரு இது வந்து பிரிண்டிங் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கான ஒரு கேள்விகள் நேரம். தொடர்ந்து ஒருவரே பேசிக் கொண்டே இருக்கும் போது நமக்கு கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அது விடிகாலை நேரம் அப்படின்றதுனால உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி, உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்க எல்லாம் சொல்லலாம். முதல்ல பிரிண்ட் பண்ணின புக்கு எத்தனை புக்கு குட்டன்பர்க்ன்றவர் பிரிண்ட் பண்ணாரு? இதற்கு பிரிண்ட் பண்ணின இந்த பிரிண்டிங்க்கு எத்தனை காலங்கள் ஆச்சு அப்படின்னு உங்க யாருக்காவது தெரியுமா? தெரிகிறவங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். ஒரே ஒரு புக்கு தான் பண்ணலாங்க. ஆனா காலங்கள் கரெக்டா எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நாராயண் சார். ஓகே, இதற்கான பதில நானே சொல்லிடுறேன். முதல்ல பிரிண்ட் பண்ணது வந்து பைபிள். மொத்தம் 150 காப்பி கிட்ட பிரிண்ட் பண்ணாங்க. இது பிரிண்ட் பண்ணின காலம் எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்கன்னா 3 வருடங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு ஒரு பிரிண்டிங் வேணும் அப்படின்னு ஒரு சொடக்கு போடுற நேரத்துக்குள்ள நமக்கு பிரிண்ட் அவுட்ல ஒரு பிரிண்டிங் இது வந்துருது. ஆனா அந்த காலத்துல பாருங்க, ஒரு 183 வருடங்கள் அப்படின்னு பின்னோக்கி போய் பாருங்க. 180 3 வருடங்களால வகுத்தா 60 காப்பி வருது. அதை 12ஆல வகுத்தா ஒரு மாதத்திற்கே 5 காப்பிகள் தான் பிரிண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு தோராயமா நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது சொல்லுவாங்க. அப்போ 5 காப்பிகள் மட்டும்தான் நம்மளால பிரிண்டே பண்ண முடிஞ்சதுன்றது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ஆனா இன்னைக்கு நமக்கு இந்த கோவிடோட இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம கோவிட் அப்படின்ற பெருந்தொற்று வந்தப்போ நமக்கு ஒரு பரீட்சையே நடத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நீட் எக்ஸாம் நடக்குது. ஆனா அன்னைக்கெல்லாம் நீட் எக்ஸாம் இதுக்கு வரதுக்கு முன்னாடி சிபிஎஸ்சியோ இல்ல ஸ்டேட் போர்டோ பரீட்சையை கேன்சல் பண்ணிட்டு பரீட்சை வைக்கலாம்னு யோசிச்சப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கொஸ்டின் பேப்பரை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு தலைமை ஆசிரியரோட அக்கௌண்ட்ல இருக்கிற இதுக்கு அனுப்பிச்சு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஹை பிரிண்டிங் யூஸ் பண்ணி 1 மணி நேரத்துல அங்க இருக்கிற பசங்களுக்கு, அங்க இருக்க மாணவர்களுக்கு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து உடனே கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ நம்ம இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி எவ்வளவு தூரம் நமக்கு மாறுபாடாகி எவ்வளவு நம்ம அட்வான்ஸ்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்றது நமக்கு இது ஒரு தொழில் புரட்சி அப்படின்றது சொன்னா இது மிகையாகுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த பிரிண்டிங் டெக்னாலஜியோட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு. சரி, பிரிண்டிங் கல்ச்சரோட இந்த பிரிண்ட் கல்ச்சர், அதாவது இந்த பிரிண்டிங்னால என்னெல்லாம் வந்து இல்லையா நமக்கு என்னெல்லாம் பாதிப்பு உண்டாக்கி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா 3 இது சொல்லலாம். ஒண்ணு வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன், மன்னிக்கிறோம் அந்த ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. பிரெஞ்சு ரெவல்யூஷன் சொல்லக்கூடியது 1789. இது ரொம்ப முக்கியமான வருஷம். ஜூன் மாசம் தான் இந்த புரட்சி நடந்தது. இது இந்த ஒரு 200 வருடங்கள் ஆனதுக்கு அப்புறமும் கூட நம்ம இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன்ன்றது வேகமா பரவுறதுக்கு இந்த பேப்பர் வந்து பெரிய அளவுல நமக்கு உதவி செய்ததுன்றது சொல்லலாம். அடுத்தது எல்லாமே பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சோடனே இதுல மதம் சார்ந்த விஷயங்களும் வந்து இல்ல ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாச்சு. என்னன்னா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமா தான் கிறிஸ்டியானிட்டியில ஒரு பிரிவே வந்துச்சு. லூதர் கிங் அப்படின்ற ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, மார்ட்டின் லூதர் அப்படின்றவரு ஒரு சர்ச்சுக்கு எதிராக நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. அந்த கேள்விகள் கேட்கும்போது சர்ச் என்ன செய்யுதுன்னு, ரோமன் கேத்தலிக்ல இருக்கிற அந்த தலைமை பீடம் என்ன சொல்லுது, சில புக்ஸ் எல்லாம் படிக்கவே கூடாதுன்னு சொல்லி பேன் பண்றாங்க, தடை செய்யறாங்க. அந்த இதுல இருந்து வந்ததுதான் ப்ரொட்டஸ்ட் பண்ணி வந்ததுனாலதான் ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கிறிஸ்துவ மதத்திலிருந்து ஒரு பிரிவா வந்தது அப்படின்றது தெரியலாம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணும்போது ரோமன் கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்வாங்க. நம்ம ஆட்சி செய்த பிரிட்டிஷ்காரங்க வந்து
ப்ராட்டஸ்டன்ட்டை சேர்ந்தவர்களாகவும் ரோமன் கேத்தலிக்ல இருக்கிற இந்த கிரேட் பிரிட்டன்ல இருக்க பக்கத்துல இருக்கிற இதுல யுனைடெட் கிங்டம்ல இருக்க அயர்லாந்து வந்து ரோமன் கேத்தலிக்கை ஃபாலோ பண்றவங்களா இருக்காங்க. அப்போ இது இந்தியாவோட சுதந்திரத்துக்கு கூட இந்த பிரிண்டிங் வரலைன்னா இவ்வளவு சீக்கிரமா பரவி இருக்குமா, இவ்வளவு சீக்கிரமா நம்ம எழுச்சி பெற்றிருப்போமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே வைக்கிறாங்க. அப்ப இது இந்தியாவோட நம்ம தமிழ்நாட்டு அளவுல நமக்கு எவ்வளவு விஷயங்களை பட்டி தொட்டின்னு சொல்லக்கூடிய சிறிய கிராமங்களுக்கு கூட இல்ல குக்கிராமத்துக்கு கூட எடுத்துட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த பேப்பரும் இந்த எழுதிய விஷயங்களும் நாளிதழ்களும் பெரிய அளவுல நமக்கு உதவி செஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து இல்ல முக்கியமான பங்கு இருக்குன்றத நம்மளால நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கிறோம். தமிழ்நாடு லைப்ரரி எல்லாருமே நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா லைப்ரரி அப்படின்னு இன்னைக்கு போகும்போது எல்லாரும் வீட்டிற்கே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ பிரிண்டட் புக்ஸ் பண்றதுக்கு பதிலா நான் எல்லாத்தையும் பேப்பர்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லைப்ரரியில வர சான்ஸ் இருக்கான கண்டிப்பா இருக்கு. அதற்கான 2 தளங்களை நான் இங்க அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு இருக்கேன். ஏற்கனவே நம்ம நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் ஆனா இதோடைய லிங்க் அப்படின்றத நம்ம இங்க வந்து பதிவு பண்ணணும். ஏன்னா நம்ம நற்புலரியில எப்பவுமே புதிய விஷயங்களையும் புதியதாக நம்ம நிறைய தகவல்களையும் பரிமாறக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நம்மளால லைப்ரரி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலகத்துக்கு போக முடியலன்னா கூட நம்மளால உட்கார்ந்து இடத்துலயே பார்க்கக்கூடிய ஒரு என்ன அப்படின்னு கேட்டா இந்த இதுதான் இது தமிழ் வர்ச்சுவல் அப்படின்ற வெப்சைட்ல இன்னைக்கு போய் ஃப்ரீயா புக்கை நான் பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட புக்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப நம்ம சின்ன புக்ல இருந்து பெரிய புக் வரைக்கும் நம்மளால டவுன்லோட் பண்ணி படிக்க முடியும் அப்படின்றது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ என்னுடைய வீட்டு லைப்ரரி அப்படின்றத ஒரு சின்ன ஒரு போட்டோ எடுத்து காமிச்சிருக்கேன். இது பின்னாடி தான் நான் வச்சிருக்கேன். இதுல பின்னாடி என்னுடைய லைப்ரரி இருக்கு. ஸோ என்ன மாதிரி என்னுடைய சாய்ஸ் ஆஃப் லைப்ரரி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது என்னுடைய 3 செட் ஆஃப் சாய்ஸஸ் நான் கொடுத்திருக்கேன். இது நான் நேற்று இரவு பிடிக்கும் போது இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இதுல நீங்க வலது பக்கம் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான ஒரு புக்கு இருக்கு. அது முக்கியமான ஒரு புக்கு அப்படின்னு வரும்போது அது மகாபாரதம் பேசுகிறது அப்படின்றது சோ ராமசாமி அவர்கள் எழுதிய ஒரு புக்கு. நான் இதை வந்து நான் தனியா போட்டு வாங்கியிருந்தேன். இதோட இது மட்டுமே கிட்டத்தட்ட 2000 ரூபாய் ஆச்சு இந்த புக்கு வாங்குறதுக்கு தனியாது. இத அவர் வந்து மூலமான சமஸ்கிருதத்திலிருந்து எழுதினது வியாசர் எழுதினதுல இருந்து தமிழாக்கம் பண்ணாரு. எழுதும்போது நான் வந்து அவர் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவர் என்னைக்குமே தன்னை வந்து இல்ல ஒரு பெரிய ஆளாவே காட்டிக்கிட்டே கிடையாது. ஆனா செயற்கரிய செயல்களை காட்டியவர் அப்படின்றது என்னுடைய கருத்து, என்னுடைய பார்வை. அப்ப அந்த இடத்துல அவருடைய புக்கை எடுத்து படிக்கிறது வந்து இல்ல ரொம்ப ஒரு அந்த புக்கு வந்து ஒரு 3 வருடங்கள்ல 4 வருடங்கள் துக்ளக்ல ஒரு சென்டர் பேஜ்னு சொல்லக்கூடிய நடு பக்கத்துல 4 பக்கங்கள் தான் இருந்தது. அந்த 4 பக்கத்தை ஒரு வாரமும் விடாம படிச்சு போய் இந்த தொகுப்புல படிக்கும் போது முதல் பாகத்தை மட்டுமே நான் ஒரு நாளுக்குள்ள உட்காந்து நான் படிச்சேன். ஒரு நாள் ராத்திரியில உட்காந்து எனக்கு படிக்கக்கூடிய இது வந்தப்போ அதை ஃபுல்லா படிச்சேன். அப்ப இந்த மாதிரி இந்த புத்தகங்கள் அப்படின்றது லைப்ரரி அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய இம்பாக்டா கொடுக்குது. கண்டிப்பா வந்து மகாபாரதம் இருக்கு, நம்மளோட பர்சனல் சாய்ஸஸ்ல எல்லாமே எல்லா கலெக்ஷன் அப்படின்றது. இப்ப நான் இங்க காட்டியிருக்க இந்த புக்கு என்ன அப்படின்னு கேட்டா எனது மனைவியின் தாயார் அதாவது மாமியார் வந்து ஒரு புக்கு கொடுத்திருக்காங்க. இது அவங்க கைப்பட எழுதின 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்ற புக்கை கொடுத்துட்டு அது அவங்களே அட்டை போட்டு ரொம்ப அழகா பின் பண்ணி கொடுத்தது. அதுதான் ரொம்ப அழகா அவங்க எழுதி எனக்கு தன்னுடைய திருக்கரங்களால் எழுதி ஆங்கிலத்தையும் தமிழையும் எழுதி கொடுத்திருக்காங்க. அத ஒரு அட்டை போட்டிருந்தப்போ எனக்கு ஒரு கோஇன்சிடென்ஸ் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தோணிச்சு. என்னன்னு கேட்டா அதோடைய இதை பாருங்களேன், பேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம செருப்பு அப்படின்னு நம்ம ஒதுக்கி தள்ளக்கூடிய விஷயம் கூட நம்ம இதுல இருந்து நம்மளுடைய இதிகாச புராணங்கள்ல இருந்து தமிழ வந்து இல்லையா உட்கார்ந்து ஒரு தலைமை இடத்துல இருந்து ஆட்சி பண்ணிருக்குன்றது விஷயம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் நான் எடுத்துக்கிறேன், எனக்கான கற்றல் என்ன அப்படின்னு எடுத்துக்கும் போது நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும்
நமக்கு தலசெருக்கு இருக்கக்கூடாது, அதை முதல்ல குறைக்கணும், அதை காலோட விடணும் அப்படின்ற அந்த புக்கு அந்த இதான் நான் அங்க அப்படி எடுத்து பாக்குறேன். சாரி, கண்டிப்பாக படிக்கக்கூடிய ஒரு புக்கு அப்படின்னு ஜவஹர்லால் நேரு எழுதிய த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, பாரத் ஏ கோச் அப்படின்னு சொல்லி அவர் எழுதினாரு. ஹிந்தியில அது இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு. உங்களுடைய குழந்தைகள் எல்லோரும் கண்டிப்பாக படிக்க வேண்டியது. இதை ஏன் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டா, நமக்கு நேருவோட நமக்கு பொலிட்டிக்கல் சைட்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இதை செய்திருக்கலாம், அந்த காலகட்டத்துல இது செய்திருக்க கூடாதுன்னு நம்ம 1000 விவாதங்கள் பண்ணலாம். ஆனா அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தொலைநோக்குள்ள ஒரு தலைவர் அப்படின்றதுல எல்லாரும் ஒத்துக்குவாங்க. ஏன்னு கேட்டா, இந்த புத்தகத்தை எழுதும் காலமே பாத்தீங்கன்னா அவர் இல்லையா, தன்னுடைய சிறையிலிருந்து இருந்து தனது மகளுக்கு இந்தியாவை பத்தின ஒரு வரலாறு என்ன, எப்படிப்பட்டது அப்படின்றத அவர் எழுதுறாரு. ஒரு பார்வையில இருந்து எழுதும்போது அந்த ஒரு ஆங்கில புலமையா இருக்கட்டும், இல்ல தமிழ்ல நமக்கு இல்லையா விஷயம் தெரிஞ்சது. இந்த மாதிரி புக்கு தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு, ஹிந்திலயும் இருக்கு. அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குமோ, உங்களுடைய குழந்தைகள் ஏதாவது ஒரு நல்ல புக்கு படிக்கணும் அப்படின்னா, இத எனது தந்தையார் எனது மகளுக்கு வாங்கி கொடுத்த புத்தகம். அப்ப தலைமுறைகள் தாண்டி வந்திருக்கு அப்படின்றதுல இதுல இருந்து நம்மளால கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். இது இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற ஒரு புத்தகத்தை நம்ம கண்டிப்பா இல்லையா, நம்ம வீட்டு அலமாரியில ஒரு இடம் கண்டிப்பாக இது இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. கண்டிப்பா நீங்களும் இருக்கும். அப்போ என்னுடைய கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ்ல நான் பார்க்கும்போது கண்டிப்பா எப்பெல்லாம் மனசுல சோர்வு ஏற்படுதோ, நமக்கு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடியவங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பாரதியாரோட கவிதைகள் அது படிக்க வேண்டிய விஷயம். பாரதியாரோட கவிதைகள்ல எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு தொலைநோக்கு பார்வை, காஞ்சியிலே பேசுவதை கேட்க காசியில் ஒரு கருவி வேண்டும் அப்படின்னு சொன்னவர். இல்ல, நான் மாத்தி கூட சொல்லிருக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு சயின்டிபிக் விஷனோட இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஆளுமை அப்படின்லாம் அந்த மாதிரி இருக்கு. அப்போ இத நம்ம பாரதியார் கவிதைகள் வெறும் இந்த புக்கு நான் வாங்கின விலை எவ்வளவுன்னு கேட்டா, ஒரு புக் எக்ஸிபிஷன் ஒண்ணு போட்டுருந்தாங்க எங்க வீட்டு பக்கத்துல. அப்ப நாங்க சில புக்ஸ் எல்லாம் போய் வாங்கும் போது எந்த புக்குமே நான் வாங்காம வெளியில வந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, சார் ஏதாவது ஒரு புக்கா வாங்கிட்டு போங்க சார், உங்களுக்கு நான் வாங்கி எனக்கு முதலில் வாங்கக்கூடிய ஒரு சாய்ஸ்ல இருந்த புக்கு என்னன்னு கேட்டா, அது எடுத்த உடனே என் கை கரங்களில் நோக்கி தவழ்ந்து வந்த புக்கு இந்த பாரதியார் கவிதைகள். அதை வாங்கினப்போ அதோட விலை எவ்வளவுன்னு திரும்பி பார்த்தேன், வெறும் 20 ரூபா தான் இருந்துச்சு. ஆனா அதுல கிடைச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, 20 ரூபான்றது அந்த பதிப்பகத்தால் அது அச்சு போடுறதுக்கான விலையா இருந்தது. அதுல உள்ள இருக்கிற விஷயங்களுக்கு விலையே கொடுக்க முடியாது அப்படின்றதுதான் நாம் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதுதான் எல்லோரும் நம்ம காலமா சொல்லிட்டு வர விஷயம். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா ஒரு புக்கு இருக்கணும் அப்படின்னா இது பாரதியார். அப்போ இந்த அடுத்த ஒரு புக்கு இருக்கு, அப்படின்ற ஒரு புக்கு. எனக்கு இது ஆங்கிலத்துல படிச்சு ஒரு 2-3 பக்கம் படிச்சிருக்கேன். இதை பத்தின ஆடியோ புக்கும் பாதி கேட்டிருக்கேன். அப்ப இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்திச்சு. நான் ஆக்சுவலா ஒரு சும்மா அப்படியே ஜஸ்ட் ஒரு பொருட்கள் இல்ல விண்டோ ஷாப்பிங் சொல்லக்கூடிய சில பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு போகும்போது, மதுரைக்கு ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா மல்லிகை பூவும் சில இது சாப்பிடக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்க என்ன பண்ணோம், ஒரு கடையில இருந்து அல்வா பேக்கெட் வாங்கிட்டு வெளியே உட்கார்ந்ததும் இந்த புக்கு ரோட்டோரமாக அடுக்கி வைக்கப்பட்ட இடத்துல இருந்து இருந்தது. அவர்கிட்ட கேட்டப்போ இந்த புக்கோட விலை என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப அதேதான் சொன்னாரு, சார் புக்குக்கு பிரிண்ட் பண்ணதுக்கு தான் சார் காசு நீங்க கொடுக்குறீங்க, அந்த புக்குக்கு காசு கிடையாது சார். மிக அருமையான விஷயமா இருந்தது. அந்த தமிழ்ல படிக்கும் போது ஒரு உணர்வுபூர்வமான தாய்மொழியில நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் வாங்கின ஒரு புத்தகம். அதே மாதிரி எனது நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரா அவர்கள் எனக்கு என்னுடைய மனைவிக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க. அதுல நம்ம செய்யக்கூடிய வேலை எவ்வளவு பெரிய நல்ல வேலை அப்படின்றதுல நமக்கு சில சமயம் சந்தேகம் வந்துடும். நம்ம திருப்பி செய்யும் போது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு நேர்மறை எண்ணங்கள் நம்மளை தாக்கும் போது இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கும் போது நமக்கு தெளிவு கிடைக்கும். நம்ம செய்ய போறது, நம்ம செய்யறது, செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அது எவ்வளவு பெரிய ஒரு பணி அப்படின்றது நமக்கு தெரிய வந்ததுதான் அந்த ஆசிரியரே பணி அறப்பணி அப்படின்னு சொல்லி அது சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் அச்சாணிகள் அப்படின்ற ஒரு புக்கை நான் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான புக்கு. அதே மாதிரி எனது பக்கத்து வீட்டுல இருக்கிற ஹரிஷ் அப்படிங்கிறவரு ரொம்ப ரொம்ப
சமீப காலத்துல, அதாவது இந்த ஒரு 2 வாரத்துக்குள்ள ஒரு புக் வெளியிட்டு இருக்காரு. அவர் மதுரையின் திருத்தலங்கள்ல இருக்கக்கூடிய அதிசயங்களை இன்னைக்கு தாய்மொழியில நிறைய பேர் படிக்க முடியல. எல்லாருக்கும் ஆங்கிலம் தான் தெரிஞ்சிருக்குன்றதுனால இங்கிலீஷ்ல அவர் வெளியிட்டு இருக்காரு. இது மதுரையின் சிறப்புகள், மதுரை மீனாட்சியில திருத்தலங்கள் திருவிளையாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு. இது ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. இதை நாங்க யாருக்கெல்லாம் வேணுமோ என்னை கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. நானும் உங்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்ன்றதுதான் நான் பாக்குறேன். அடுத்தது கண்டிப்பாக முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்போ இது உலக பொதுமுறையான திருக்குறள்ல இல்லாம நம்ம வேற யாரை நம்ம கேட்கறது அப்படின்றதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஒரு சாலமன் பாப்பையோட ஒரு உரையோட அது என்னன்றதை பார்க்கும்போது நம்ம தூய்மையான அறிவு வடிவாய் இருக்கும் இறைவனின் சிறந்த திருவடிகளை வணங்காதவர் என்றால் அவர் பல நூல்களை கற்றதனால் அடைந்த நன்மை என்ன? இந்த இடத்துல இறைவன் அப்படின்றத நம்ம கேள்விக்குறியா நம்ம வச்சா கூட இயற்கை, நம்மளோட பெரியோர், இவங்களெல்லாம் நம்ம சொல்லலாம். எவ்வளவு படிச்சிருந்தாலும் தலகணம் செருக்குன்றது வரவே கூடாது. அப்படி வந்துருச்சுன்னு நீ படிச்சதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றதுதான் கேட்டிருக்காங்க. இததான் ஆங்கிலத்துல சொல்லும் போது, what is the use of all education and knowledge a person has acquired if they do not bow down and worship the holy feet of the supreme being whose embodiment of pure and ultimate knowledge அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நமக்கு கற்றதோட விரைவு நமக்கு நம்ம சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கண்டிப்பா பெரியோர்களை வணங்குதல் அப்படின்றது திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு நெத்தியில புட்டியில ஆணி அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ படிக்கிறதோட விஷயம் என்னன்னா பணிவு அப்படின்றது இந்த இடத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பிஃபோர் யூ கமாண்ட் லேர்ன் ஹவு டு ஒபே அப்படின்வாங்க. அப்போ நம்ம கட்டளையிடுவது முன் கீழ்படிய கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த இடத்துல நமக்கு சொல்லிட்டு எனக்கு இந்த அருமையான வாய்ப்பையும் இதை கேட்கறதுக்காகவே நீங்க இத்தனை விடியற் காலையில வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி கூறி உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. பேக் டு தி ஃபியூ. நன்றி சார், நன்றி சார். நெற்களரி அப்படின்னு சொல்லும் போது அந்த அதிகாலை பொழுது அதுல தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஒரு தளம் இதுதான். அழகா, அதாவது நேற்றைய நிகழ்வு எப்படி நடந்ததுன்னா, ஒரு 9:30 மணிக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு நாளைக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னா, சார் அதுக்கு என்ன சார் நான் எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு ப்ரிப்பரேஷன்னா, அப்போ உங்களோட இன்வால்மெண்ட் என்ன? உங்களோட அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா, ஏதோ பேச கூப்பிட்டாங்க நான் போகல அப்படின்னு சொல்லாம ஒரு 23 24 ஸ்லைட ரெடி பண்ணி, யாரும் சொல்லாது இது இன்னைக்கு உங்களுக்கு 21வது நாள், 20 நாள் யாரும் சொல்லாத தகவல், அதை திரட்டி அந்த தகவலை நீங்க கொடுத்தது உண்மையில ரொம்ப சந்தோஷம். அப்ப நீங்க என்னன்னா அந்த புத்தகத்தை எவ்வளவு விரும்புறீங்க, இங்க கொடுக்கிற தலைப்பு நம்ம இணைந்தே பயணம் பண்ணணும், அதுக்குதான் இந்த தலைப்பை கொடுக்குறோம். ரொம்ப அருமை. அதாவது எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஆளுன்னு சொல்ற ஆள்கிட்ட நம்ம கொஞ்சம் தள்ளியே நிக்கணும். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, ஒண்ணுமே தெரியாதவன் தான் எனக்கு தெரியும்னு தலக்கணத்துல பேசுவாங்க. உங்கள்ட்ட நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. நான் நிறைய எடுத்துக்கிறேன். நீங்க இன்னைக்கு சொன்ன கருத்துக்களா இருக்கட்டும். நீங்க கூட ஒரு செருப்பை பத்தி சொன்னீங்க. நேற்று ஒரு சின்ன ஒரு டைலாக் படிச்சேன். நம்ம செருப்பு தைக்கிற செருப்பு பிஞ்சிச்சுன்னா தயவு செய்து செருப்பை கழட்டி கையில எடுத்து கொடுத்து செய்யுங்க. ஏன்னா அவருக்கு அது தொழில், நமக்கு அது ஒண்ணும் கிடையாது. நமக்கு 10 ரூபாயோ இல்ல 50 ரூபாயோ கேட்க போற கொடுக்க போறோம். இந்த சிலவங்க செருப்பை காலால கழட்டி அவர் முன்னாடி போடும்போது அவரை ஒரு டிஸ்கிரேட் பண்ற மாதிரி இருக்கு. அதை செய்யாதீங்க. ஆனா ஒரு காலத்துல செருப்பு தான் நம்ம இந்த உலகத்தையே ஆண்டிருக்கு. யாரு? பரதர். அப்போ அதுக்கு கொடுக்கிற மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தகவலை படிக்கும்போது நீங்களும் அந்த தகவலை அதை பற்றியே பேசும்போது நான் நினைச்சுக்கிட்டேன், மனிதர்களை மனிதராக மதிங்க. ஒரு தொழில் செய்யறதுனால யாரும் இலக்காரமா கிடையாது. அந்த தொழில் நம்மளால செய்ய முடியுமா? முடியாது. அப்போ அந்த மனிதத்தன்மை வேணும். இந்த மனிதத்தன்மை வேணும்னா உங்களை புத்தகத்தை படிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் அனுபவத்தையும் சொல்லும் போது, நேற்று ஒரு 2 வரி படிச்சோன்னா
நானும் சில சமயம் தவறு செஞ்சிருக்கலாம். எல்லாரும் தவறு செய்யதான் செய்யும். யாருமே 100% தவறு இல்லாம இருக்க முடியாது. ஆனா தவற செஞ்சுட்டு தவறுன்னு உணர்ந்து அதை திருத்தி கொண்டவன் மனிதனாகலாம். அந்த மனிதனிலிருந்து தெய்வமாகலாம். நேற்றலி அதை போட்டேன் மட்டும் நம்ம ஒன்று கூட செய்யணும்னு ஒரு தகவலை சொல்லி ரொம்ப அருமை. மித்தவங்க யாராவது பின்னோட்டம் கொடுக்கும் பொழுது உங்கள் கையை தூக்குங்கள், வரிசைப்படி குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். சிவசங்கரி மேடம், நீங்க பேசுங்க. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு செஷன் சார். இன்னைக்கு வெங்கட்ராமன் சார் எப்போதும் போல கலக்குவாரு. ஃபீட்பேக்ல அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்து வருவாரு. இன்னைக்கு அவர் செஷன் கொடுக்குறாருன்னா சும்மாவா? அருமை சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு செஷன். இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சார் சொன்ன மாதிரி 20 நாள் கொடுக்காத புது புது இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. டைமண்ட் சூத்ரா பத்தி சொன்னதும், எல்லாரும் புத்தக அலமாரியை பத்தி பேசினா, நீங்க புத்தகம் எப்படி வந்துச்சு, பிரிண்டிங் டெக்னாலஜியோட எவால்யூஷன் சொன்னது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. முதல்ல பிரிண்ட் பண்ண புக்கு வந்து 180 புக் பிரிண்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. பைபிள் புக்கை பத்தி சொன்னீங்க. பிரிண்ட் பண்ண புக்கு 3 வருடங்கள் ஆயிருக்கு 180 புக்குக்கே. அப்படிங்கிறப்ப இப்ப எல்லாம் அதான் நீங்க சொன்ன மாதிரி ஈஸியா நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம், அடுத்த சண்டே பைண்ட் பண்ற புக்கா வருது. பட் அப்ப எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கிறது அதோட அருமை தெரியுது. பிரெஞ்சு நிறைய ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. பிரெஞ்சு ரெவல்யூஷன் பத்தி சொன்னீங்க, புரொட்டஸ்டன்ட் பத்தி சொன்னீங்க, அப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இருந்துச்சு. கடைசியா உங்க லைப்ரரி காமிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மகாபாரதம் புக்கை படிக்கிறேன்னு சொன்னதாகட்டும், ஜவஹர்லால் நேரு புத்தகங்களை வந்து குழந்தைகளுக்கு வாங்கிட்டாங்கன்னு சொன்னதாகட்டும், எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். அப்ப நீங்க சொல்ற புக் பத்தின இன்ஃபர்மேஷனும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ஐயோ நம்ம தமிழ்நாட்டுல இல்லையே, பக்கத்துல எந்த லைப்ரரி இல்லையே, நம்ம தமிழ் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க முடியலையே, எங்கேயுமே நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியலையே, ஏதோ 4 புக்கை வச்சே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நீங்க சொன்ன தகவல் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய பிரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்குது. கடைசியா நீங்க சொன்ன திருக்குறளும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. புது புது தகவல்கள் தான் இன்னைக்கு. ரொம்ப நிறைய ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் இனிய யோகா தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி மேடம். நன்றி சங்கரி. அதாவது உங்களோட பின்னோட்டமும் அவருக்கு ஒரு கருத்தா இருக்கு. ஏன்னா எல்லாரும் வந்து உடனே இன்ஸ்டன்டா நம்ம பேசணும்னு சொன்னா கஷ்டம். ஆனா அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஒரு நன்றி. அடுத்து உஷா மேடம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். அந்த தலை செருக்க பத்தி நீங்க சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. மாமியார் கொடுத்த புத்தகத்தோட அது 4000 திவ்ய பிரபந்தம்னு எவ்வளவு ஒரு பெரிய புக்கை வந்து என்னடா செப்பல் கவர்ல போட்டு கொடுத்துருக்காங்கன்னு நான் கூட யோசிச்சேன். பட் அதான் என்னதான் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் தலை செருக்கு இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொன்ன விஷயம் அது ரொம்ப எனக்கு அட்ராக்ஷனா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். உஷா மேடம் அடுத்ததாக. நட்புலரி சார், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னொரு தடவை என்னோட ஹஸ்பண்ட் பேசுறத கேட்கறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம எல்லாருமே வந்து எல்லா காலகட்டத்திலயும் எவ்வளவோ படித்த மேதாவிகள், புலவர்கள் எல்லாருமே வாழ்ந்திருப்பாங்க. அவங்களோட எல்லாம் நம்மளோட வாழ்க்கை இணைஞ்சு இருக்க காரணமா இருக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு கம்பைலேஷன் அண்ட் காம்போசிஷன் தான் வந்து நம்ம புக்ஸா பாக்குறோம். ஸோ அந்த புக்ஸை நம்ம படிக்கிறது மூலமா எவ்வளவு நன்மைகள், அதோட வரலாறு என்ன, அது எவ்வளோ காலம் தாண்டி அந்த பேப்பர்ன்ற ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டெக்னாலஜி வடிவம் கொடுத்து அது இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த முக்கியத்துவம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அவரு ரொம்ப அருமையா அதை சொன்னாரு. அண்ட் இது வந்து அவரு காலையில 3 மணில இருந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ ப்ரெசென்ட் பண்ணிருக்காரு. இஸ் ஏர்லி பேர்ட் ரைசர். ரொம்ப எங்க வீட்டுல முதல்ல எந்திரிக்கிறது அவர் தான். ஸோ இன்னைக்கு அவர் அவ்வளவு ஏர்லியா எந்திரிச்சு இது எல்லாமே அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாரு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அந்த டைமுக்கு தான் நான் எந்திரிச்சு கேட்கதான் என்னால முடிஞ்சது. ஸோ ரொம்ப அருமையா இருந்தது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நற்புலரி அமைப்புக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி மேடம். உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு மனைவி அமைஞ்சா அவர் என்னன்னாலும் செய்வார். அது உண்மையிலே, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண் நினைக்கிறார், அது 2 பக்கமும் சொல்றேன். ஆணோ பெண்ணோ 2 பேரும் ஒற்றுமையா இருக்கும் பொழுது அந்த அவுட்புட் இருக்குங்க இல்ல, அது வந்து ரொம்ப அழகா. ஏன்னா இந்த இது எனக்கும் உண்டு. நான் பேசும்போது
எப்படி இதை நீங்க பேசாதீங்க அப்படி எனக்கு ஃபில்டர் பண்றது என் மனைவி, என் குழந்தைகள். அவங்க அதை ஃபில்டர் பண்ணதான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அது அவங்க நம்ம நினைக்கிறோம் நான் தான் செஞ்சேன்னு நானும் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. ஆனா நானா செய்யல, மித்தவங்க செய்ய வைக்கிறாங்க. அதுதான் உண்மை. ரொம்ப அருமை. அடுத்தது வாசு ஆர்ட் யாரு அவங்க? ஹலோ சார், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங். மஞ்சுளா. செல்போனு ப்ராப்ளம் சார். செல்போனு ப்ராப்ளம். சாரோட ஸ்பீச்சை எங்க மிஸ் பண்ணியிருப்போமோன்றது அப்புறமா நினைச்சுக்கிட்டேன். சாரி சார், உங்களுடைய இதை வந்து நான் கடைசியாவது கேட்டுட்டேன். இவ்வளோ கலெக்ஷன். அதுல என்ன ஹைலைட்டு, மேடம் வந்திருக்காங்க பாருங்க. மேடம் வந்து என்னுடைய கணவருக்கு வாழ்த்துக்கள். அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு என்ன மேடம் வாய்ப்பு, அவர் தான் இங்க எல்லாமே இருக்கீங்க. ஐயோ, சந்தோஷமா இருக்குது. நீங்களும் வந்து இந்த செஷன் அட்டன் பண்ணிருக்கீங்க. நம்ம ஊருக்கே பாடம் சொல்லுவோம், ஆனா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்மளை யாரும் லிசன் பண்ணவே மாட்டாங்கன்னு நான் அடிக்கடி நானும் நினைப்பேன். ஆனா நீங்க வந்து சார் வந்த சொற்பொழிவை நீங்க வந்து கேட்டீங்க. எவ்வளவு பாருங்க, எல்லாருடைய கிரீட்டிங்ஸை விட உங்க கிரீட்டிங்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணும். இவர் எதுக்காக ப்ரிப்பேர் பண்றாரு, எதுக்காக இப்படி தூக்கத்தை லாஸ் பண்றாரு, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, காலையில ஏன் இதை அட்டன் பண்றாரு அப்படின்லாம் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்கும். நம்ம மட்டும் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருந்தோம்னா. ஆனா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் பார்க்கும்போதுதான் இவருடைய ரோல் என்ன இங்க பிளே ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நீங்க அதை இன்னைக்கு அட்டன் பண்ணி அவருக்கு கிரெடிட்ஸும் கொடுத்துட்டீங்க. இதை பார்க்கறது தான் எனக்கு எல்லாத்த விட சந்தோஷமா இருக்கு. சார் வந்து எத்தனையோ கலெக்ஷனை கொண்டு வந்து காமிச்சாரு. அப்புறம் நான் இன்னைக்கு வந்து நான் டேப்ல தான் இந்த உங்களை அட்டன் பண்றேன். உங்க போட்டோவை இன்னைக்கு தான் பாக்குறேன். இது வரைக்கும் நீங்க ஹிடனா தான் வந்து நீங்க எங்களை பேசிட்டு இருப்பீங்க. இன்னைக்குதான் விசிபிளா உங்களை பாக்குறேன். சூப்பரா இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்க. தேங்க்யூ. அண்டு அதனால ஹாப்பி மூமெண்ட் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபோர்ட்ஸ். சார் சொன்ன மாதிரி, அவர் மிஸ்டர் நாராயணன் சார் சொன்ன மாதிரி இவ்வளோ கலெக்ஷன், அதுவும் மதுரையோடைய சிறப்புகள் இருக்கிற அத்தனை புத்தகங்கள், இளைய தலைமுறைக்கு இதை நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும்னு சொல்ற அந்த விஷயம் எவ்வளோ ஒரு ஆவல் இருக்கு பாருங்க. அவங்க எல்லாருமே ஆனா செல்போன்லயும் டேப்லயும் தான் தன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. புத்தகம் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் யாருக்கு ப்ராக்டிஸ் ஆயிருக்கு, தோஸ் டேஸ் பீப்புள் ஒன்லி ஒரு ப்ராக்டிஸ்டா இருக்காங்க. ஸ்டில் அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் இப்போ உங்க மதுரையில பாருங்க எவ்வளோ பெரிய இதெல்லாம் கேட்கவே எப்படியும் இப்படிலாம் இருக்கிறாங்க. மதுரையில வந்து தன்னுடைய மருமகனுக்கு புக்கு கொடுத்துருக்காங்கன்னும் போது இதெல்லாம் சாதாரண உறவா, இதை எப்படி எடுத்துக்கிறது? அவ்வளோ ஒரு அழகு இதெல்லாம் சொல்லும் போதே. எந்த மருமகன் வந்து மாமியார் கொடுக்குற வார்த்தையை கூட கேட்க மாட்டாங்க, புக்கே கொடுத்துருக்காங்க. அதையே எடுத்துட்டு வந்து நீங்க அதையோட ஒரு பொக்கிஷமா வச்சு அவங்க கொடுத்த அந்த இதுக்கு வந்து நீங்க ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மீனிங் கண்டுபிடிச்சு, ஐயோ சொல்லவே வார்த்தைகள் இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஏ பெஸ்ட், எவ்ரிதிங் இஸ் ஏ பியூட்டிஃபுல், எவ்ரிதிங் இஸ் ஏ வண்டர், அமேசிங். எல்லாமே நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க உங்களுடைய கலெக்ஷன், உங்களுடைய இன்ஃபர்மேஷன், சார் சொன்ன மாதிரி இந்த பிரீஃப் ஆஃப் டைம்ல யூ ப்ரிப்பேர்ட் எவ்ரிதிங் சூப்பர் நைஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் குட் எஃபோர்ட். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ டு ஆல், each and everyone. தேங்க்யூ உஷா மேம், தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம். அதாவது எனக்கு ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னாடிதான் வெங்கட்ராமன் சார் தெரியும். நாங்க ஒரு கோவா ப்ரோக்ராம்னு நடத்தினோம். அது குமரேசன் தான் அதை நடத்தினாரு. அதுலதான் எனக்கு அறிமுகம். ஆனால் அந்த இடத்துல அவர் நிகழ்ச்சியில கடந்துக்கும் பொழுது அவர் ஏஜ் வந்து ஏதோ ஒரு 25 வயசு இளைஞர் ஜாயின் பண்ற மாதிரிதான் இருந்தது. அந்த ஒரு நாள் ஃபுல்லா நாங்க கலந்து கொண்ட எல்லோருக்குமே ஒரு புத்துணர்ச்சி. நேற்று கூட அதை பேசும்போது சார் ஞாபகப்படுத்தினார். ஏன்னா நேற்று வந்து இன்னைக்கு பயிற்சியாளர் வரல. நேற்று 9:30 மணிக்கு தான் நான் குமரேசன் சாரும் பேச முடியுமான்னு கேட்டேன். உடனே அதுல என்ன சார் நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கு அவர் 3 மணில இருந்து இருந்துச்சு ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லும் போது அந்த ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் தான் அவருக்கு கொடுக்குற இது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கு. நம்ம அதே மாதிரி குமரேசன் வந்து யார அரேஞ்ச் பண்றாரோ இந்த கடைசி நேரத்துல என்னால முடியும்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க பாத்தீங்களா, அது ஒரு பெருந்தன்மை. சிலவங்க யாரா இருந்தாலும் பேசுறதுக்கு எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்காம என்னால முடியும் சார், நீங்க ஒண்ணு கவலை பண்ணாதீங்க, நாளைக்கு நான் வந்து பேசுறேன்னு சொல்றாங்க. இதுதான் இந்த நட்புறவோட தளம்.
நட்புலரி எல்லாரையும் அப்படிதான் வளர்த்துருக்கு. யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, செய்வாங்க. அடுத்ததாக இந்த நட்புலரி தளத்தை நான் விட்டு போன டயத்திலையும் அதை கண்டினியூவா நடத்தி ஒரு கவிதையோட நடத்திய நட்புலரி ஒருங்கிணைப்பாளர் சிவகனி மேடத்தை அழைக்கிறேன். சார் அனைவருக்கும் வணக்கம் சார். வெங்கட்ராமன் சார், இன்னைக்கு என்ன கொண்டு வந்து கொடுக்க போறீங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ரொம்ப சூப்பரா இருந்தது சார். செஷனை தாண்டி உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வாஸ் வெரி அமேசிங், பியூட்டிஃபுல் சார், ராக்கிங். ஒரு நாளும் ஒரு புதுமையை தேடி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு சார் என்ன புதுமை கொண்டு வராங்கன்னு பார்க்கணுன்ட்டு இருந்தா அது புத்தம் புதிய காலை, இன்னைக்கு ஞாயிறு விடியல் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அவ்வளோ சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் சார். அது அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனுங்கிற மாதிரி சொன்னதே எடுத்துட்டு செய்யக்கூடிய தன்னம்பிக்கை வந்து ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கிரேட் சல்யூட் சார். ஹாப்பி மார்னிங் டு எவ்ரி ஒன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் த மென்ஸ் இன் த ஃபோரம் அண்ட் ஹாப்பி யோகா டே விஷஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ நாராயணன் சார். நன்றி நன்றி. உங்களோட வாழ்க்கை நிச்சயம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு தன்மானம் சார். அடுத்தது சார் வணக்கம். நட்புறவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் யோகா தின 9வது யோகா தின வாழ்த்துக்கள். மற்றும் இன்னைக்கு சிவகனி மேடம் சொன்னாங்க, தந்தை சொல்லுமிக்க மந்திரம் விளையும்பாங்க. இன்றைய மந்திரம் விலை ஒரு தந்தை ஸ்தானத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெங்கட்ராமன் சார் வந்து அந்த ஒரு அந்த நேருடைய காலத்திலிருந்து இந்திரா கடிதம் எழுத காலத்திலிருந்து எதற்காக புத்தகம் படிக்க வேண்டும், எதற்காக நம்முடைய இந்த தேசத்திற்கு உணர்வுகளை எப்படி ஊட்டி கொடுக்கிறது அந்த அலமாரி என்ற நூலகம். இப்போ கூட மேடம் சொன்னாங்க, சிவசங்கரி மேடம் நினைக்கிறேங்க, உண்மையிலே எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு எப்படா ஏதாச்சும் ஒரு லைப்ரரி கிடைக்குமா போய் படிக்கிறதுக்கு. இன்னைக்கெல்லாம் அதிகமாக தமிழகத்தில் பெரிய பெரிய பதவிகளாம் வகுப்பதற்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுமைகளும் திறமைகளும் உலக அளவில் 192 நாடுகளுக்கும் நம்முடைய திறமைகள்லாம் போவதற்கெல்லாம் காரணமாக படைப்புலகமாக படிப்புலமாக பட்டறிவாக இருப்பது நூலகம் என்பதை நல்லா அடிக்கோடிட்டு இன்னைக்கு வெங்கட்ராமன் சொன்னாங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு நூலும் எந்தெந்த அளவுக்கு புதிய புதிய தீபாவளிக்கு நூல் ஆடை புத்தாடை நூல் போடுறோமோ அதே போல மாதமாவது வாரமாவது ஒவ்வொரு நூல்களை நீங்கள் ஒரு புத்தாடையாக நினைத்து உங்க புறம் சார்ந்த அகத்திற்கு நல்ல ஒரு செறிவு கொடுக்கக்கூடிய உணவாக நீங்கள் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனது மட்டுமல்ல, உங்க உடல் மட்டுமல்ல, உங்க சமுதாயம் மட்டுமல்ல, தலைமுறை மட்டுமல்ல சொல்லிட்டு பல தரவுகளை இன்னைக்கு பாருங்க. அவங்க அப்படியே சார் சொன்னாரு, நாராயண் சார் சொல்லும்போது சொல்லிட்டேன், ஓகே சார் 3 மணிக்கு இருந்து அந்த 1 மணி நேரத்துல ஒரு 60 நிமிடத்துல இருந்து 4:10க்கு இது பண்ணி இருக்காங்கன்னா உண்மையிலேயே அந்த அளவுக்கு எப்படி புத்தகம் அவரை தாக்கம் பண்ணியிருக்கும், அந்த தாக்கத்தினால் அவர் எப்படி ஊக்கம் அடைஞ்சிருப்பார், அந்த ஊக்கத்தால் நாங்கெல்லாம் எப்படி ஒரு ஏக்கமாக கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லயும் ஒரு அலமாரி இருப்பது போல கண்டிப்பாக நூலகம் இருக்கும் என்று சொல்லி இன்னைக்கு பல தரவுகளை வரலாறு முக்கியம் அமைச்சர் மாதிரி இன்னைக்கு வரலாறுக்கெல்லாம் முக்கியமாக நூலகம் தான் என்பதற்கு அருமையாக பல அடிக்கோடிட்டு சொல்லக்கூடிய நம்முடைய வெங்கட்ராமன் மீண்டும் ஒரு முறை நட்புறவு அனைவர் சார்பாகவும் பங்கேற்பாளர் சார்பாகவும் அவருடைய உடல்நலம் மீளாயில் நிறைய செல்வம் ஈர்ப்புகள் பெற்று பல்லாண்டு குடும்பத்தில் வாழ வேண்டும் சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சார். நன்றி, தேங்க்யூ. வாழ்க. நன்றி சார், நன்றி சார். உங்களோட தமிழ் உச்சரிப்பு, தமிழ் அடுக்கு ஒளி, அது ஒரு பின்னோட்டம் வந்து ஒரு முக்கியமான இதா கருதப்படுகிறது நட்புலரி. ஏன்னா கவிதை எழுதுறதுக்கு ஒரு சிவகனி, அந்த கவிதையை அழகா எழுதி படிக்கிற தன்மானம் சார். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு மாற்றம் ஒன்றே மாறாது. நட்புலரி நிறைய மாறி இருக்கு. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கு. அடுத்ததாக வினய் தீர்த்தான் சார் பேச முடியுமா? வினய் தீர்த்தான் சார். வெங்கட்ராமன் சார், நீங்கள் ஏற்புரையறை இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். உங்களோட இந்த கிடைச்ச வாய்ப்பை, அப்புறம் இங்கே நீங்க பேசினது, உங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக், இதை ஒரு ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை நீக்கிய கவுண்டர் சார் அவர்களுக்கும், இதை இன்றைக்கு ஆங்கர் செய்யக்கூடிய, அதாவது தொகுத்து வழங்கக்கூடிய நாராயண் சார் அவர்களுக்கும் எனக்கு
வாழ்த்து தெரிவித்து அனைவரும் இங்க இருக்கிற எல்லாரும் சில பேர் வரணும்னு நினைச்சு கூட வர முடியாம இருந்திருக்கலாம், அவர்களுக்கும் சேர்த்து மிக்க நன்றிகளை தெரிவித்துள்ளேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு புத்தகம் நமக்கு கையில கிடைக்கும் அப்படின்னு நம்ம தவழ்ந்து வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு புத்தகத்தோட இதை வந்து நான் காட்டணும்னு நினைச்சேன். ஆனா நான் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலையால காட்ட முடியல. இப்ப நான் பாக்குற இந்த புக்கு பாத்தீங்கன்னா கலித்தொகை அப்படின்ற ஒரு புக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டா, நான் குடியிருந்த வீட்டுல வார்டன் மேல இருந்த ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தாரு. அவரோட பையன் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே போட்டாங்க. அதுல இருந்து நான் எடுத்து வச்சு இந்த புக்கு. இது பாருங்க பிரிண்டிங் பாத்தீங்களா, கலித்தொகை அப்படிங்கிறது ரொம்ப சின்னதா தெரியுது. அதை விட இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த அகநானூறு அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. இதை நான் காட்டணும்னு நினைச்சேன், ஆனா தவிர்க்க முடியாத சூழ்நிலை என்னால காட்ட முடியல. இதுல ஒரு இதோடைய பதிப்பாளர் வந்து எழுதியிருக்காரு. இதோடைய வருடம் கிட்டத்தட்ட பல காலங்கள் ஆகிவிட்டது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஆனா இது எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சுன்னா, இது பப்ளிஷ் பண்ணது 1944. அந்த வருடத்துல இருக்கிற புக்கு இப்ப என்னுடைய வீட்டு அலமாரியில வந்து உட்கார்ந்து இருக்குன்னு, அது ஒரு எவ்வளவு பெரிய விஷயம், நம்மளை தேடி வருது. அப்ப நீங்க ஒரு புத்தகத்தின் மேல் காதல் கொண்டால் மட்டுமே அந்த புத்தகம் நம்மளை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி, இது மாதிரி ஒரு நல்ல ஒரு தலைப்பை கொடுத்த நட்புணரி அமைப்பிற்கும் இதுல இன்னும் ஈடுபாடா இருக்கிற இவங்க எல்லாருக்கும் இந்த வாழ்த்து தெரிவித்து, இந்த நாள் இந்த அனைவருக்கும் இல்லையா, தாயோடு பாசம் போகும், தந்தையோடு கல்வி போகும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இதுல ஒரு கல்வி அப்படின்றது, ஒரு புத்தகம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கொடுக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த எல்லாரும் படிக்கணும் அப்படின்றது, எல்லோரும் இன்புற்றது வேறொன்று அறியேன் பராபரமேன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த அந்த இடத்துல சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார், வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், நன்றி சார். நட்புலரி நாளை ஒரு பேச்சாளருடன் சார், நாளைக்கு நான் தான் செஷன் கொடுக்குறேன், எல்லாரும் வந்துருங்க கண்டிப்பா. அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் இசை தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு இசை தினம். மேடம், நீங்க இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டீங்க மேடம். உங்களுக்கு எது சஜஷன் நீங்க எனக்கு கொடுக்குற லெவலுக்கு வந்துட்டீங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஸ்டூடெண்ட் வந்து வாத்தியார் ஸ்தானத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப உங்கள்கிட்ட இருந்து நிறைய இது எடுத்துக்க வேண்டியது நீங்களா இருக்கட்டும். எல்லாம் நட்புலரியோட இதுதான் சார், மகிமைதான். பேச தெரியாதுன்னு கொண்டுட்டு வந்தவங்கள பேசுன்னு ஆர்வத்தை தூண்டினது நட்புலரி தான் சொல்றேன். புத்தகத்தை அந்த ஒரு நன்றி உணர்வு நமக்கு என்றும் இருக்கணும். அது நான் என்ன சொல்றேன், நம்மள வந்து ராவா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு வைர கல்லை எடுத்தா அது கருப்பா தான் இருக்கு. ஏன்னா அதை வந்து இந்த பட்டை தீட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த பட்டை தீட்ட அதுக்கு வேல்யூவே கூடும். அப்படிதான் நம்மள இந்த நட்புலரி செஞ்சிருக்கு. அது நீங்களும் ஒத்துன்றீங்க. அதாவது காலங்கள் மாறினாலும் அந்த காட்சிகள் மாறவில்லை. அது உண்மையிலே ஓகே. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நாளை உங்களோட பேச்சை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. வாங்க. is making other circle. So அதற்கு சார் போன்ற நல்ல நண்பர்கள் அந்த சர்க்கிள்லாம் ரமேஷ் சார் இப்போ பல பேர் இருக்குங்க. இந்த தருணத்தை நீங்க சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அசோசியேஷன் அதை வந்து நாங்கள் இன்று